டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களோட டியாகோ மாடலோட ஃபேஸ் லிஃப்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்துட்டு ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார். இந்த காரில் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டை வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஹெட்லாம்ப்பு, பம்பரு, வீலு, டைமண்ட் கட் அலாய் வீல் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல புது டிசைனு. அதுக்கப்புறம் கனெக்டட் டெய்ல் லேம்ப்பு, அப்புறம் 360 டிகிரி கேமரா, அதுக்கப்புறம் நல்ல பெரிய இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், 2 ஸ்பெக் ஸ்டீரிங் வீலு, ஃபுல்லு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காரில் வந்துட்டு என்னென்ன என்ஜின் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கான்றதை நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் வந்துட்டு நமக்கு 2 என்ஜின் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஒன்று வந்துட்டு பெட்ரோல் என்ஜின், இன்னொன்று வந்துட்டு சிஎன்ஜி என்ஜின். ஸோ பெட்ரோல் என்ஜின் எடுத்துக்கிட்டு அப்படின்னா 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த என்ஜின் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 86 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. டார்க் வந்து பார்த்தா அப்படின்னா 113 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே நேரத்தில் டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கிடைக்குது. அதே நேரத்தில் 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் நமக்கு வந்து கிடைக்குது. அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி வந்துட்டு நமக்கு 19-20 km/லிட்டர் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணுறாங்க அவங்க. பட் ரியல் லைஃப்பில் எவ்வளோ வருதுன்றது கொஞ்சம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக வந்துட்டு குறையறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இது வந்து பெட்ரோல் என்ஜின். அடுத்தது சிஎன்ஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஎன்ஜிலையும் நமக்கு வந்துட்டு 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வந்து கிடைக்குது வித் சிஎன்ஜி ஆப்ஷனில். இது நம்ம இப்போ அவுட்புட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 75.5 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதே நேரத்தில் டார்க்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 96.5 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு சேம் அதே தான். 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 26 km/லிட்டர் வரைக்கும் நமக்கு வந்துட்டு மைலேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா சிஎன்ஜின்றதுனால. இப்போ இந்த காரில் இந்த டியாகோ காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துடலாம். எக்ஸ்டீரியர் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோன்னே நமக்கு கண்ணுக்கு தெரியுது. கிரில் தான், ஃப்ரண்ட் கிரில் தான். இந்த கிரில் வந்து நல்லா ஸ்லீக் டிசைனில் ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அது கீழே வந்துட்டு பம்பர் வந்து நல்லா ப்ராடராக வந்து கொடுத்துருக்குறாங்க, நல்ல லோயர் பொசிஷனில். இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ரெயின் சென்சிங் வைப்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சைட் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைடில் வந்துட்டு வீல் வந்துட்டு டைமண்ட் கட் அலாய் வீல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து புது டிசைன். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது வந்துட்டு புது டிசைன். அதுக்கப்புறம் ஓஆர்விஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் ஓஆர்விஎம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதிலேயே டர்ன் இண்டிகேட்டர் வந்துடுது. ப்ளஸ் 360 டிகிரி கேமராவும் அதிலே வந்துடுது. ஏன்னா அந்த காரில் வந்து 360 டிகிரி கேமரா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே கம்ப்ளீட்டாக அப்கிரேட் பண்ணது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் இந்த காரோட டோர் ஹேண்டில் எடுத்துக்கிட்டோம்னா சேம் பாடி கலரில் என்ன இருக்குதோ சேம் அதே கலரில் வந்துட்டு டோர் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் டாப்பில் வந்து ஷார்க்ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த காரோட ரியர் சைடில் வந்துட்டு டாப்பில் வந்துட்டு ஷார்க்ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஸ்பாய்லர் வந்துட்டு பியானோ பிளாக் கலரில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷில் வந்து இருக்குது. இதுவுமே பார்க்கறது நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக் வந்து கொடுத்துருக்குது. அது கீழே வந்துட்டு ஹை மவுண்டட் டெய்ல் லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே நல்லா பெருசாக வந்து இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாட்டா லோகோ வந்து நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது எடுத்து கொடுக்குது. இந்த பிராண்டை வந்துட்டு எடுத்து கொடுக்குது. அதுக்கப்புறம் ரியர் சைடு வந்துட்டு வைப்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பின்னாடி டெய்ல் லேம்ப்பு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு கனெக்டாக டெய்ல் லேம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த காரில் வந்துட்டு அது எண்டு டு எண்டு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கனெக்டாக டெய்ல் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க வித் எல்இடியில். இதான் ரொம்ப ஹைலைட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஹெட்லாம்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெட்லாம்புமே எல்இடியில் இருக்குது. அது கூட வித் டிஆர்எல்லாம் சேர்ந்து வந்துடுது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பேஸ் மாடலில் வந்துட்டு ஹாலஜனில் இருந்தது ஹெட்லாம்ப்பு. இப்போ இதில் வந்துட்டு எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க வித் டிஆர்ஓட. இது வந்துட்டு ஒரு நல்ல ஃபீச்சர். சேம் அதே மாதிரி டெய்ல் லைம்பும் பார்த்தா அப்படின்னா பின்னாடி டெய்ல் லைம்பும் பார்த்தோம்னா அதுவுமே வந்துட்டு எல்இடியில் தான் இருக்குது. நான் என்ன சொன்னது மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காரோட 4 விண்டோவும் வந்து பார்த்தா அப்படின்னா கம்ப்ளீட்டாக பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு ப்ரீமியம் லுக்கை தான் கொடுக்குது. ஒரு ப்ரீமியம் ஃபீலை தான் நமக்கு வந்து கொடுக்குது இந்த கார் வந்துட்டு. இந்த காரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டீரியரில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க, நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி டேஷ்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா டேஷ்போர்ட் வந்து நமக்கு டியூல் டோனில் வந்து கிடைக்குது. இது வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக் கியர் நார்மலாக ரொம்ப ஸ்டைலிஷாக நல்லா ரவுண்டாக வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரியர் சைடு கம்ஃபர்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரியர் சைடு வந்து டெடிக்கேட்டடாக ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்துட்டு சார்ஜிங் போர்ட்டு சீட்டு சார்ஜிங் போர்ட்டு வந்துட்டு ரியர் சைடு இருக்கிறவங்களுக்காக செப்பரேட்டாக வந்து டெடிக்கேட்டடாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு இதுவுமே ஒரு நல்ல ஒரு கன்வீனியன்ட் ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். டாப் அண்ட் மாடல் எடுத்துக்கிட்டோம்னா ரியர் சீட்டில் வந்துட்டு நமக்கு ஆம்ரெஸ்ட்லாம் கிடைக்குது. சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட்லாம் கிடைக்குது.
அதுக்கப்புறம் முன்னாடி டேஷ்போர்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு பெரிய ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே ஃபுல்லாக டிஜிட்டலில் ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை தான் வந்து கொடுக்குது. அண்ட் ஸ்டியரிங் வீலுமே டூ ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வந்து இந்த காரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் இந்த காரில் வந்துட்டு டெடிக்கேட்டடாக ஒரு அதாவது டிரைவருக்கு கோ பேசஞ்சர் 2 பேருக்கும் தனித்தனியாக ஒரு ஏசி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே அந்த கம்ஃபர்ட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தான் சொல்ல முடியும். இன்னொரு முக்கியமான பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காரில் வந்துட்டு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது 2 கொடுத்துருக்காங்க இந்த காரில் வந்துட்டு. பொதுவாக எல்லா கார்லேயுமே வந்து 1 தான் இருக்கும். ஆனால் அந்த ஹேட்ச்பேக் காரில் இந்த ஒரு குட்டி காரில் 2 கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது வரைக்கும் இந்த டாடா டியாகோ ஃபேஸ்லிஃப்ட் 2026 இந்த மாடலோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த டாடா டியாகோ பேஸ் மாடல் வந்துட்டு சேஃப்டியில் வந்துட்டு 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தது. ஸோ இந்த மாடலுமே இந்த ஃபேஸ்லிஃப்ட்டுமே இது அந்த ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது. 4 ஸ்டார் அண்ட் 5 ஸ்டார் அந்த ரேஞ்சில் வந்துட்டு சேஃப்டியில் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு பிரகாசமாக இருக்குது. ஸோ இந்த கார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ புக் பண்ணி டெலிவரி எடுத்துக்கோங்க. டெலிவரி எடுக்கிறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பை பாய்.